வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம காப்பர் மார்க்கெட்டில் மறுபடியும் வீடியோ ப்ரெசன்டேஷன் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சில காரணங்களால் எங்களால் மார்க்கெட்டில் காப்பர் மார்க்கெட்டை தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியல. இப்போ ஒரு சரியான இடம் வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துலேருந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். சரி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டோடைய ஸ்கேலெல்லாம் சுருக்கி இருக்கிறோம், கொஞ்சம் தெளிவாக நமக்கு தெரியணுன்றதுக்காக. ஜனவரி மாதத்துலேருந்து கீழே இந்த டேட் டைம்லாம் தெரியுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல மேலே வச்சா அதுலேருந்து ஃபாலோ பண்ணலாம். 392 அப்படின்ற இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த 408 வரைக்கும் மேலே போன மார்க்கெட் கீழே வந்து 392 சப்போர்ட் எடுத்து திருப்பி 410 வரைக்கும் 12 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சரிவு, திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சு திருப்பியும் 392 தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை உடைக்க முடியாத காரணத்தினால 420 பக்கமாக 418 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் சரிவை சந்திச்சு 392 வந்தோன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பியும் 408 வரைக்கும் போயிட்டு திருப்பி 392 நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போதைக்கு காப்பரில் நம்ம பார்த்துட்டு இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கடந்த 2 மாதமாக. சரி, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 392 விட்டுட்டு 396 அப்படின்றது ஒரு நடுவில் இருக்கிற ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. எப்போல்லாம் 392 சப்போர்ட் எடுத்துருக்கிறோம், அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் இந்த 396 பல ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடந்து தான் மார்க்கெட்டை மேலே அனுப்பியிருக்கு. இந்த இடத்துல இதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல 396 சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் 396 அப்படின்றது ஒரு முக்கியமான இடமா மறுபடியும் மாறுது. இந்த சப்போர்ட் எடுத்த இடத்துல எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது 402. பல தடவை இந்த இடத்துல மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, பல முறை இதுவே சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அதனால் 402 அப்படின்ற ஒரு ஜோனும் ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்குது. இதெல்லாம் தான் இந்த 3 முக்கியமான இடங்கள் இந்த 2 மாதங்களாக நம்ம பார்த்துட்ருக்கிற இடம். இப்போ 392 கீழே ட்ரேட் ஆகிற 92 பக்கமாக ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் இப்போ தெளிவாக தெரியும், 392 விட்டு மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் செல்லிங், தற்காலிகமாக மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தெரியுது. அதனால் எது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னா 396க்கு கொஞ்சம் மேலே 397.6 இல்லை அதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதனால் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஏன்னா 396க்கு மேலே மறுபடியும் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா திருப்பியும் 2 வாய்ப்புகள் தான் உண்டு. அது 408 உடைச்சிட்டு மார்க்கெட் புதிய ஹை கிரியேட் பண்ணி 420 விட்டு மேலே போகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் சரிவை சந்திக்கணும். அதனால் இது ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்கிற காப்பர் மார்க்கெட். அந்த முடிவுக்கான நேரமும் பக்கத்தில் வந்துடுச்சு. அதனால் இதிலேருந்து நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 385.6, 381.6 இல்லை 382. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.